தாம்பரம்ல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் ஒரு 4.5 கிலோமீட்டர். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஒர்க் இருக்கு. ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் 2 வே ரோடாக வருது. ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து பிளாட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லயோலா அகாடமி, ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூலு. ஸோ இந்த இடத்துல பிளாட் பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து பார்க்குற தூரத்தில் இருக்க ப்ராஜெக்டை போய் பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீ அன்னை பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து சிமெண்ட் ரோட் போட்டு கொடுத்துருக்காங்க. சைடில் ட்ரைனேஜ் இருக்குது. ஸோ அங்கே காம்பவுண்ட் தெரியுது பாருங்கள். அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு 3200 யூனிட் அப்பார்ட்மெண்ட் வருது. ஒரு 900 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடும் கட்ட போகிறாங்க. ஸோ ஒரு பிரம்மாண்டமான குடியிருப்புக்கு பக்கத்துலேயே நம்ம கம்மி ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். நான் உங்கள் அக்பர். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராஜெக்ட் தாம்பரமில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நிஜமாலுமே ஒரு குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்க்க வந்திருக்கோம். ப்ரீமியம் பிளாட்ஸ் மொத்தம் ஒரு 17 பிளாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. ஒரு அழகான லே அவுட்டை நல்லா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அன்னை பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 17 பிளாட் இருக்க ஒரு ப்ராப்பரான கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட் இது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து எலிவேட் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சிமெண்ட் காங்கிரீட் ரோடு வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ தான் லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச் கண்டிஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிளாட்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. அவென்யூ ட்ரீஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல காம்பவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் இருக்க பிளாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் பிளாட்ஸு. ஸோ அந்த பிளாட்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு பிளாட்டுக்குமே தனியாக கேட் வச்சு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு காம்பவுண்ட் வித் கேட்டோட உங்கள் ஒரு பிளாட்டுக்குமே வந்துடும். ஸோ இதெல்லாம் சீக்கிரம் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்க எக்ஸாக்ட் லேண்ட்மார்க் சொல்லணும்னா இங்கேருந்து தாம்பரம் உங்களுக்கு ஒரு 4.5 கிலோமீட்டர் வரும். நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம்லேருந்து நீங்கள் கிஷ்கிந்தா ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லயோலா அகாடமி இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலுக்கு அப்படியே ஒட்டி லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்துடலாம். ஸோ ரொம்ப கிளியராக வந்து லேண்ட்மார்க் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம சைட்டுக்கு ரொம்ப நியர்பைலேயே நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட ஒட்டி இருக்குது. நம்ம சைட்டுக்கும் அவுட்டர் ரிங் ரோடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 மீட்டர் தான் வரும். ஸோ அவுட்டர் ரிங் ரோடு ஏறினீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். ஏன்னா நான் இப்போ அவுட்டர் ரிங் ரோடு வழியாக தான் வந்தேன் சைட்டுக்கு வரும்போது. ஸோ மேப்பில் பார்க்கும்போதே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டினோடனே உங்களுக்கு ஒரு 8 மினிட்ஸில் வந்து சைட் ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. ஏன்னா அவ்வளோ ஷார்ட்டான டிஸ்டன்ஸில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. வெளியூர்லாம் போகிறீங்க அப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் இப்போ எதுவுமே நடக்காது. ஏன்னா சென்னையோட நியூ பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான். அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனுமே வந்து வருது. ஸோ உங்களுக்கும் நியர்பைலேயே வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும். கிளாம்பாக்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேட்டட் பிரிட்ஜோட பண்ணுறாங்க. ஸோ டிராஃபிக்கோட அளவுமே வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கத்துலேருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்குமே பிரிட்ஜ் வந்து ப்ரொபோசல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கினீங்கனாலும் நல்ல ப்ரைஸிங் வந்து அப்ரிசியேஷன் ஆகும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நியர்பைலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு வருது. ஸோ இந்த நம்ம காம்பவுண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3200 குடியிருப்புகள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3200 அப்பார்ட்மெண்ட் யூனிட்ஸோட அங்கே ஒரு மிகப்பெரிய கேட்டட் கம்யூனிட்டி வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 900 வீடுகளும் வந்து கட்டுறாங்க. ஸோ அங்கே விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிற காஸ்ட்டை விட கம்மியான ப்ரைஸில் இங்கே நீங்கள் தனி வீடே வந்து இண்டிவிஜுவலாக வந்து கட்டிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு இவங்களே வந்து வீடுமே கட்டி கொடுக்குறாங்க. ஒரு 85 lakhs பட்ஜெட்லேயே உங்களுக்கு இண்டிவிஜுவல் தனி வீடு வந்து கட்டி கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 4,999 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சீக்கிரமாக வாங்க. கார்னர் பிளாட்ஸும் அவைலபிள் இருக்குது, ஆன் ரோட் பிளாட்ஸும் அவைலபிள் இருக்குது. சின்ன லே அவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லா டைரெக்ஷன்லையுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. பிளாட் சைஸ் வந்து பார்க்கும்போது ஒரு 970 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 1000 ஒட்டி இருக்க ஸ்கொயர் ஃபீட்ஸில் உங்களுக்கு நிறைய பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 1020, 30, 40 உங்களுக்கு ஒரு 970, 990 இந்த மாதிரி நிறைய பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 1330 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. மெயினாக இது தாம்பரமில் அமைஞ்சிருக்கு. சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவலோட பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பேங்க் லோன் அப்படின்னு போகும்போதும் உங்களுக்கு 90% வரைக்கும் லோன் வந்து இவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கையில் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக ஒரு 5 to 8 lakh வச்சுருந்தாலே
உங்களுக்கு பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லோன் ப்ராசஸ் இவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஸ்ரீ அன்னை பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் சரௌண்டிங்கில் நிறைய ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நியர்பைலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ ஹவுசஸ் கூட இவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ வீடுமே அவைலபிள் இருக்கு. ஸோ வந்து பார்க்கும்போது நீங்கள் வீடு பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். இல்லை தாம்பரம் அண்ட் சரௌண்டிங்கில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராஜெக்ட் ரெகுலராக நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு என்ன நீடு இருந்தாலுமே இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா நல்ல லொக்கேஷனில் இருக்குது. நீங்கள் வீடு கட்டி உடனடியாக வரத்துக்கு தேவையான எல்லாமே நியர்பையில் இருக்குது. ஸோ இந்த இடத்த பற்றி நான் லேண்ட்மார்க் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லயலா அகாடமி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுமே வந்து கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்லேயே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அகலப்படுத்துறதுக்கான ப்ரொபோசல் இருக்குது. ஸோ 2 வே ரோடாக வந்து மாற்றுறாங்க. ஸோ இந்த ரோட்லேயே போனீங்க அப்படின்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். தனலட்சுமி காலேஜ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தாம்பரம்லேயே எம்சிசி இருக்குது. ஸோ எக்கச்சக்க எஜுகேஷனல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைட்க்கு நியர்பையில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தாம்பரம் அப்படின்றதே எல்லாத்துக்கும் ஒரு சென்ட்ரான ஸ்பேஸு. ஸோ அதனால் உங்களுக்கு தாம்பரத்துலேயே மெப்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ரோட்லேயே நீங்கள் நியர்பை போனீங்கன்னா படப்பை கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஒரகடம் கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஸ்ரீபெரும்புத்தூர் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு ஐடி ஜாப் மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இங்கேருந்து ஸ்ரீராம் கேட்வே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜோகோ வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓஎம்ஆர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பரம் வழியாக ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜாபாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே நியர்பையில் இருக்குது. ஸோ வீடியோவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அன்னை பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள். ஒரு சூப்பரான பிளாட்டை நம்ம சேனலில் பார்த்து புக் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.